வணக்கம். விஜய் கூட்டணி வைத்தால் மட்டுமே வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு உள்ளது. இந்த செல்வாக்கை பயன்படுத்தி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்களோ அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவிகளை உருவாக்கிவிட வேண்டும். அதற்குள்ளாக என்ன செய்வீர்களோ தெரியாது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கான பதவிகளும் நிரப்பப்பட வேண்டும் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வரும் பிப்ரவரி மாதத்தோடு ஓராண்டை நிறைவு செய்கிறது. ஓராண்டு நிறைவு பெறுவதற்குள்ளாக அடிப்படை கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி மீண்டும் 2வது மாநாட்டை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு ஏதுவாக பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளாக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மாநாடு நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதன் பின்பு தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை நடத்தவும் விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் தனது இறுதி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்து வருகிறார். இறுதிக்கட்ட படப்பிடிப்பு 45 நாட்கள் என்று கூறப்படுகிறது. ஜனவரி இறுதியோடு படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பின்பு பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அதற்கு முன்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் என்பதை இறுதி செய்து புசி ஆனந்த் அவர்கள் விஜய்க்கு அறிவிக்க வேண்டும். விஜய் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களினுடைய பட்டியலை வெளியிடுவார். விஜய் அவர்கள் குறிப்பிட்ட ஒரே நிபந்தனை, மாவட்ட பொறுப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு எந்தவிதமான குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது, அனைவரோடும் அனுசரித்து செல்ல வேண்டும், அவர்கள் மீது வழக்கு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை மட்டுமே விதித்துள்ளார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்பதனால் தமிழக வெற்றி கழகம் தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. தமிழக வெற்றி கழகம் மிக வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். தற்பொழுதைய சூழ்நிலையில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது. திமுக அதை நோக்கித்தான் நகர்ந்து வருகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதற்கு காரணமே விஜய் தான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. முன்பு அதிமுக, திமுக என்ற இருபெரும் கட்சிகள் தான் இருந்தது. திமுக இல்லை அதிமுக, இந்த கட்சிகளில் ஏதாவது ஒன்றோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்து வந்ததால் அதிமுக கூட்டணிக்கு செல்ல பல தலைவர்கள் விரும்பவில்லை. எனவேதான் திமுக எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தார்கள். ஆனால் தற்பொழுது விஜய் அவர்களது கட்சிக்கும் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது. வரும் தேர்தலிலேயே 27% வாக்குகளை பெறுவார் என்று பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. அதாவது அதிமுகவை விட அதிக வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதே பல நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகளினுடைய முடிவாக இருந்து வருகிறது. இவற்றை கருத்தில் கொண்டுதான் திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தற்பொழுதே திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. மேலும் இவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு விஜய் அவர்களும் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். வலிமையான கூட்டணியை விஜய் அவர்கள் உருவாக்கிவிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவார். தற்பொழுதைய சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் 2வது இடம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுவதற்குள்ளாக அந்த கட்சிக்கு 1 கோடி தொண்டர்கள் உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருமே இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இளம் பெண்கள் போன்றவர்கள் தான் அதிகமாக உள்ளார்கள். அதிலும் ஆண்களை விட பெண்களினுடைய வாக்கு விஜய்க்கு அதிகமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இவற்றை விஜய் அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் சரியான முறையில் கூட்டணியை அமைத்து சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்து தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் விஜய் அவர்கள் அதில் கோட்டை விட்டுவிட்டால் 2வது இடத்தைத்தான் பெற முடியும். மேலும் விஜய் அவர்கள் கூட்டணி அமைப்பதில் தனது முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அரசியல் ஆலோசகர்கள் கூறி வருகிறார்கள். நன்றி.